ஐஸ்வர்யாவும் பிரபாவும் வந்து மகா கிட்ட விரக்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஆள் கூட வாழவே பிடிக்கல, பேசாமல் நான் வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட போகிறேன் அப்படின்னு, நானும் அங்கேயே வந்துட போகிறேன், என்னாலாம் வந்து எவ்வளோ நாள் தான் நான் பொறுத்திருக்க முடியும்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க கோட்டீஸ்வரி. என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? 3 பேர் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இங்கே பாருங்கள், வாழ்க்கைன்னா நிறைய பிரச்சனை வரதான் செய்யும், அதை எதிர்த்து நின்று வாழணும், அது கூட அவங்களுக்குலாம் நான் சொல்லி தரல அப்படின்றாங்க. இல்லைம்மா, அவர் ரொம்ப மோசமானவராக இருக்காருமா, அவர் என்னென்னலாம் எனக்கு பண்ணியிருக்காரு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து பிரபா வந்துமா, அவர் வேணா என் கழுத்தை தாலி கட்டியிருக்கலாமா, ஆனால் அந்த டைமுக்கு பரிதாபத்தில் தாலி கட்டிட்டேன்னு சொல்கிறாருமா. அந்த அனாமிகா என்ன சொன்னாலும் பயந்துடுறாருமா, அனாமிகாவுக்கு ரொம்ப பயப்படுறாருமா, அப்படி இருக்க கூட நான் எப்படிம்மா வாழ முடியும்? நீ அன்னைக்கே சொன்ன தாலியை கட்டி போட்டு வந்துருன்னு, நான் அதாம்மா கேட்கல, இப்போ நான் படுறமா ஒரு பாடு அப்படின்னு பிரபாவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு கோடீஸ்வரி, இங்கே பாருடி, நல்லதோ கெட்டதோ உன் கழுத்தை தாலி ஏறிச்சு, அவன் தான் உன் புருஷன், அதே மாதிரி நீயும் அப்படி தான். அவங்க பண்ண வேலையெல்லாம் எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்கணும். அவங்க உங்களோட வாழ்க்கையெல்லாம் அழிச்சாங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கௌதமுக்கும் அவங்க அவங்க அம்மாவுக்கும் புத்திமதியை கண்டிப்பாக நம்ம சொல்லி தரணும். இறங்கி அடிக்கணும்டி. நீங்களாம் உங்களுக்கு வேணா நான் பணம் காசு கொடுக்காம இருக்கலாம், ஏன் ஏழையாக வளர்த்துருக்கலாம், ஆனால் தைரியத்தை ஊட்டி தான் நீங்கள் 3 பேரையும் நான் வளர்த்துருக்கேன். அந்த தைரியத்தில் இந்த கோட்டீஸ்வரி பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்கணும், புரியுதா அப்படின்னோடனே, அது வந்துமா சொல்கிறது கேட்பீங்களா? சரிம்மா, நாங்கள் கேட்குறோம், நாங்கள் தைரியமாக இருக்கோம், நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோமா எல்லாத்தையும்ன்றாங்க. இதுக்கப்புறம் நீ அனாமிகாவுக்கு பயப்படுவியாடி அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றாங்க. பிரபா, இங்கே பாரு பிரபா, அனாமிகாவுக்கு நீ பயப்படவே கூடாது, அதே மாதிரி இனிமேட்டு விஜய் தான் உன் புருஷன், அனாமிகாவுக்கு நீ கொடுக்குற வேலையை கொடுத்துட்ருக்கணும், அப்போ தான் அவள் அடங்குவா, புரியுதா அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்றாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, எல்லாத்தையும் நினச்சி நீ யோசிக்கக்கூடாது, உன் குழந்தைய மட்டும் தான் உன் மனசில் இருக்கணும், உன் மாமியார் சரியில்லையா, உன் வீட்டுக்கார் சரியில்லை, ஏற்று பேசுகிறல, திருப்பி குடுடி பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உண்மையிலேயே எனக்கு இப்போ தாம்மா நிம்மதியாக இருக்குது, சத்தியமாக நான் நிற்பேம்மா, எனக்கு அந்த பழைய ஐஸ்வர்யா தாம்மா கரெக்டாக இருப்பா, நான் எழுந்து நிற்பேம்மா அப்படின்றாங்க. மகா, இங்கே பாரு, உன் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருடி, உங்கள் வீட்டுக்கார் மாதிரிலாம் கிடையாது, அவர் உன்னை சுற்றி வராருடி, ப்ளீஸ்டி, அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கொடி, அவர் மேலே எந்த தப்பும் இருக்காதுடி, கொஞ்சம் நம்புடி அவரை அப்படின்னோடம்மா. எனக்கு தெரியுமா, இருந்தாலும் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குமா. இங்கே பாரு, குழப்பமான வந்து மனநிலையில் நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உன் வீட்டுக்காரை பற்றி யோசிடி கொஞ்சம் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரி, நீங்கள் 3 பேரும் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வீங்களா சொல்லுங்கள், கண்டிப்பாக எதிர்கொள்ளணும், சாமியை கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கே வந்து அப்படியே 3 பேர் வராங்க. வந்தவொடனே வந்து அப்படியே பார்க்குறாங்க, பார்த்து எல்லாருமே டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வேணும்னே வம்பிழுக்க வராங்க பிரபா கிட்ட அனாமிகா கிட்ட வந்து செமையாக பிரபா கொடுக்குறாங்க. இங்கே பார், என் வீட்டுக்கார் அவர், நான் இங்கே தான் இருப்பார், நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. வாங்க விஜய் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தா அனாமிகாவுக்கு செம்ம டென்ஷனாக வருது, என்கிட்ட இப்படி பேசுகிறாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, அப்படியே பம்பி வந்து நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படியே வர கௌதமை பார்த்துட்டு வந்து அமைதியாக இருக்காங்க. நீங்கள்லாம் ஒரு மனுஷனா, நீங்கள் பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கௌதம் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன என் பிள்ளைய ஓவராக தான் மிரட்டிகிட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இங்கே பாரு, இந்த நிமிஷம் நான் கூட என் பிள்ளைய நான் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன், வைப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வராங்க. மகா வந்து நல்ல கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தில்லுமொழி எல்லாமே எங்களுக்கு தெரிய வருது, இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயத்துக்கு எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக நிரூபிப்போம், நீங்கள் யாருன்னு இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நிரூபித்து கூடிய சீக்கிரம் உங்களை நான் வீட்டை விட்டு அனுப்பலை, என் பேர் மகா இல்லை அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா வந்து சீக்கிரமாகவே வந்து உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நல்ல புத்திமதி சொல்லாமல் இப்படி கேவலமாக வளர்த்து வச்சுருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிப்பீங்க, என் குழந்தைய எவ்வளோ சாபம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, என்னம்மா இவ இப்படிலாம் பேசுகிறா, நேற்று வரைக்கும் நம்பிட்டு இருந்தால் இன்றைக்கி இப்படி பேசுகிறா, ஏதோ ஆதாரம் ஏதாவது கிடச்சிருக்குமா, நீ பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்றாங்க அவங்க அம்மா. சூர்யா வந்து மகா நீ வந்துட்டியா, நீ எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு மகா அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. மனசு இறங்குறாங்க. நம்ம